ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 223வது தலைப்பு. மிதத்துக்காகவே மிகைகள். தொடர்ச்சி. அளவறிந்து எதிலும் ஓவராக போகாமல் மிதமாக மத்தியமமாக போகிறதைத்தான் பகவான் கீதையில் உபதேசித்திருக்கிறார். நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி ந சைகாந்தமனஷ்ணதஹ ந சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. பெருந்தீனி தின்கிறவனுக்கும் யோகம் சித்திக்காது, ஒரே பட்டினி கிடக்கிறவனுக்கும் சித்திக்காது. எப்போது பார்த்தாலும் தூங்குகிறவனுக்கும் யோகம் வராது, தூக்கமே இல்லாதவனுக்கும் வராது. சாப்பாடு, சஞ்சாரம், மற்ற காரியம் எல்லாவற்றிலுமே மிதமாக இருக்கிறவனுக்குத்தான், தூங்குகிறதிலும் முழித்து கொண்டிருப்பதிலும் கூட மிதமாக இருக்கிறவனுக்குத்தான் யோகம் சித்திக்கும், சம்சார துக்கத்தை போக்கும் என்கிறார். மிதமாக இருப்பதற்கு இங்கே பகவான் சொல்லும் வார்த்தை யுக்தம் என்பதாகும். எப்படி யுக்தமோ அப்படி பண்ணுங்கள் என்று நாம் கூட பேச்சில் சொல்கிறோம். யுக்தம், யோகம் என்ற இரண்டு வார்த்தையும் யுஜ் என்னும் ஒரே தாத்துவிலிருந்து வந்தவைதான். யுஜ் என்றால் இணைப்பது, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது யோகம். அப்படி இணைக்க வழியாக உள்ள மிதமான போக்கே யுக்தம். எக்ஸ்ட்ரீமுக்கு போவதுதான் மனசின் நேச்சர். மிதமாயிரு என்றால் அதனால் முடிவதில்லை. இதற்காகத்தான் சாஸ்திரங்கள் இரண்டு எக்ஸ்ட்ரீம்களுக்கு மாறி மாறி போ என்கிறது. மிதமாக சாப்பிடு என்றால் நாக்கு கேட்க மாட்டேன் என்கிறதா? சரி, இதோ பண்டிகைகளை கொடுக்கிறோம், இந்த நாட்களில் சற்றசோபேதமாக சாப்பிடு என்கிறது. ஆனால் இதோடு விடாமல் ஈடுகட்டுகிறதற்கு விரத உபவாச தினங்களையும் விதிக்கிறது. இப்படியே சில நாட்களில் வாய்கொண்ட மட்டும் கத்து, ஆடு, பாடு என்று விட்டுவிட்டு வேறே சில நாட்களில் வாயை திறக்கவே திறக்காதே என்று மௌனத்தை அனுஷ்டிக்க சொல்கிறது. இந்த எல்லாவற்றையுமே தெய்வ சம்பந்தப்படுத்தி கொடுக்கிறது. பித்ருகாரியம், பஞ்சாயத்தனம், வைஸ்வதேவ பலி, அது இது என்று பலதுகளுக்கு பலவற்றுக்கு வழிபாட்டை சொல்லும் போதே காம்பன்சேட் பண்ண பிரம்மை வாகமஸ்மி என்று மூக்கை பிடித்து கொள்ளவும் சொல்கிறது. வாழ்க்கை அம்சங்களில் தானாக மிதமாக இருக்க முடியாத மனுஷ்ய ஸ்வபாவத்துக்கு இப்படி சமயானுஷ்டானத்தில் இரண்டு எக்ஸ்ட்ரீம்களையும் அபியாசம் பண்ணுவதே மிதப்படுத்துவதற்கு வழியாக ஆகிறது. உபவாசத்தால் விருந்தை பேலன்ஸ் பண்ணுவது, மௌனத்தால் உற்சாக கூத்தை பேலன்ஸ் பண்ணுவது என்று இப்படி சாஸ்திர பிரகாரம் ஒரு எக்ஸ்ட்ரீமால் இன்னொன்றை பேலன்ஸ் பண்ணுகிற பழக்கத்தால் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தராசு சமமாக நிற்கிற மிதமான நிலைமை, யுக்தமான நிலைமை கைவரும். இரண்டு விதத்தில் மிகையாக மாறி மாறி பண்ணுவதாலேயே மிதம் வந்துவிடும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.